இயேசு காவியம் எழுதிய கவிஞர் கண்ணதாசன். ஆண்டவர் இயேசுவுடைய பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சியிலே அன்னை மரியாவுக்காக மிக அழகான பாடலை எழுதுகிறார். அந்த பாடலிலே ஒரு தாலாட்டு அவர் சேர்க்கிறார். அவருக்கு திருச்சபையில் இருக்கின்ற தமிழ் அறிஞர்கள், விவிலிய பேராசிரியர்கள் உதவி செய்கிறார்கள். விவிலியத்தை குறித்த ஒரு சில செய்திகள் அவருக்கு சொல்லிக் கொடுத்து, அதனுடைய முன்னணி பின்னணி, அதனுடைய வரலாற்று நிகழ்வுகள் எல்லாம் சொல்லிக் கொடுத்து அதிலிருந்து கவிதை வரிகளை அவர் எழுதுகிறார். அப்படி எழுதுகிற பொழுது குழந்தை இயேசு பாலனுக்கு அவர் எழுதிய ஒரு வரி இவ்வாறு இருந்தது: தூங்குவாய் பாலா, கண் விழித்து தூங்குவாய் பாலா என்று இருந்தது. என்னென்ன இருந்துச்சு? கண். இந்த வார்த்தையை அவர் எழுதி முடிச்சுட்டு அந்த கவிதையை வாசி காமிக்கிறாரு. அப்ப அங்கிருந்த தமிழ் அறிஞர்களும் விவிலிய பேராசிரியரும் கேட்கிறாங்க, ஏன் இந்த மாதிரி எழுதியிருக்கீங்க? அது எப்படி கண் விழித்து தூங்குவது? நானும் நீங்களும் சில சமயத்தில் அப்படி செய்வோம். ஆனால் அவர் அந்த மாதிரி எழுதுறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த கவிஞர் கண்ணதாசன் சொன்னாராம், கடவுளுக்கு உறக்கம் உண்டா? அவர் தூங்க முடியுமா? அவர் எப்படி தூங்கலாம்? அவர் எல்லா நேரத்திலும் விழிப்பாக இருந்து நம்மை பாதுகாப்பவராச்சே. அதனால நான் அந்த மாதிரி எழுதுனேன், கடவுள் கண் விழித்து உறங்குகிறார் அப்படின்னு. குழந்தை இயேசு பாலன் கண் விழித்து உறங்குறான்னு இவங்களாம் சொல்லி கொடுத்தாங்க. உண்மைதான். கடவுளுடைய நிலையிலிருந்து பார்க்கிற பொழுது அவர் கண் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை, கண் அயர்வதும் இல்லை. எல்லா நேரத்திலும் நமக்காக நம்முடன் இருக்கிறார். இது உண்மைதான். ஆனால் அதே சமயத்திலே ஆண்டவர் இயேசுவுக்கு இரண்டு சுபாவம், இறை மனித இயல்பும் இருந்தது, இறை இயல்பும் இருந்தது, மனித இயல்பும் இருந்தது. அவர் மனிதனாக குழந்தையாக பிறந்திருக்கிறார். மனிதனுக்குரிய எல்லா இயல்பும் அந்த குழந்தை இயேசு பாலனுக்கு உண்டு. அதனால் அவர் உறங்குகிறார். அதை நீங்கள் அப்படியே எழுதுங்கன்னு சொன்னோன்னே திரும்ப கண்ணதாசன் அதை மாற்றி எழுதினாரா. எனக்கு இது விருப்பம் இல்லை, இருந்தாலும் நீங்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்ளுகிறேன். குழந்தை இயேசு பாலன் உறங்கு பாலா, கண்மூடி உறங்கு பாலா அப்படின்னு அழகாக அதில் எழுதினாராம். உயர்த்தி சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன்னைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தி நூல் 3 ஒத்தமைவு நற்செய்திகளிலும் இருப்பதை நாம் பார்க்கலாம். மார்க்கு நற்செய்தியிலே, மத்தேயு நற்செய்தியிலே, லூக்கா நற்செய்தியிலே இதே பகுதிகள் தரப்பட்டிருக்கும். மார்க்கு நற்செய்தியிலே இந்த பகுதி தரப்பட்ட பொழுது அவர்தான் முதலில் விவிலியத்தை, ஆண்டவர் இயேசுவுடைய வாழ்க்கை வரலாறை நற்செய்தி நூலாக எழுதியவர். முதல் எழுதப்பட்ட நற்செய்தி நூல் மார்க்கு நற்செய்தி. அவர் மிக அழகாக இந்த சொல்லாடலை கையாளுகிற பொழுது அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? போதகரே, நாங்கள் சாக போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? சொல்லுங்க. இப்படிதான் மார்க் எழுதுகிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர்கள் கடலிலே பயணம் செல்லுகிறார்கள், பெரும் காற்று வீசுகிறது, கொந்தளிப்பு ஏற்படுகிறது, அலறுகிறார்கள், அஞ்சுகிறார்கள், அங்கும் இங்கும் பார்க்கிறார்கள், பெரிய வெள்ளம் அவர்களை சூழ்ந்து விடுமோ, இறந்து விடுவோம் என்கிற அச்சத்திலே அவர்கள் அவ்வாறு செபிக்கிறார்கள். போதகரேன்னு இயேசுவை அழைக்கிறாங்க. அவரை தட்டி எழுப்ப அவர்கள் முனைகிறார்கள். உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு கடவுளையே பார்த்து கேட்பதாக இந்த மார்க்கு நற்செய்தியாளர் நம்மை போல ஒருவராக அவர் அதை பதிவு செய்கிறார். இன்று நாம் வாசித்த அதே செய்தியை மத்தேயு எழுதுகிற பொழுது அதை சற்று மேற்கூட்டி சொல்லுகிறார். என்ன? ஆண்டவரே காப்பாற்றும், சாக போகிறோம். சொல்லுங்க. மதக்குடைய கொஞ்சம் முன்னேற்றம் அடைந்த ஒரு நிலைப்பாடாக இந்த மத்தேயு ஆண்டவரே அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி எழுதுகிறார். காரணம் என்ன? மார்க்கு இயேசுவை ஒரு போதகராக அறிமுகம் செய்கிறார், மத்தேயு இயேசுவை கடவுளாக, ஆண்டவராக அறிமுகம் செய்கிறார். மார்க்குக்கு பிறகு அவர் எழுதியதால் அந்த செய்தி ஒரு விலை ஒரு வாசித்திருக்க கூடும். அதனால தான் ஆண்டவரே அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி நாங்கள் சாக போகிறோம் அப்படிங்கிறத மட்டும் அவர் சொல்வதாக அங்கே பார்க்கிறோம். அதையே சற்று இன்னும் ஆழமாக வாசிக்கிற பொழுது லூக்கா நற்செய்தியில அது இன்னும் சற்று ஆழமாக லூக்கா எப்படி பதிவு செய்வார்? ஆண்டவரே, ஆண்டவரே சாக போகிறோமே. 2 முறை லூக்கா நற்செய்தி இவ்வாறு இயேசுவை ஆண்டவராக மக்கள் மத்தியிலே பதிவு செய்வார். அப்ப மார்க்கு போதகரேன்னு சொல்லுகிறார், மத்தேயு ஆண்டவரேன்னு சொல்லுகிறார்,
லூக்கா 2 முறை ஆண்டவரின் சொல்லி நாங்கள் சாக போகிறோமே அப்படிங்கிற மாதிரி இந்த 3 நிகழ்வுகளிலுமே 3 நற்செய்தியாளர்களுமே இந்த கடலில் இயேசு ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு கொடுத்த ஒரு அனுபவத்தை சொல்லுகிறார்கள். உயர்த்துங்க, பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. இயேசு ஆண்டவருடைய வாழ்க்கையிலே கடல் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் அப்படின்னா ஒரு 4 இடத்துல எவ்வாறு சொல்லப்பட்ட இருக்கும். அந்த 4 இடத்திலுமே ஆண்டவர் சீடர்களை அக்கறைக்கு போவோம், கடலுக்கு அடுத்த திசைக்கு போவோம் அப்படின்னு அவர்களை அழைத்து செல்வதாக அங்கே குறிப்பு இருக்கும். இன்னைக்கு நானும் நீங்கள் அதே மாதிரி உள்ள வந்திருக்கிறோம். நமக்கென்ற ஒரு வேலை உண்டு, நமக்கென ஒரு கடமை உண்டு, நமக்கென ஒரு தொழில் உண்டு, நமக்கென சில கொள்கைகள் உண்டு. அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வைத்து விட்டு இன்னொரு இடத்துக்கு போலாம். எந்த இடம்? புனித அந்தோனியார் ஆலயத்திற்கு போலாம், திருப்பலியிலே கலந்து கொள்ளலாம், இந்த தியான மறைவுரையே கேட்கலாம், இந்த இறை வார்த்தை பகிர்விலே நாம் கலந்து கொள்ளலாம், நற்செய்தி முழக்கத்திலே எனக்கு வேற ஒரு கரை கண்களுக்கு தெரியும், இறைவன் காட்டுகிற திசை என்னுடைய கண்களுக்கு தெரியும். நான் எந்த வழி வந்தேனோ அந்த வழியே அல்ல, இறைவன் எனக்காக அடுத்த கரையை ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார். அது எப்படி இருக்கும் எனக்கு தெரியாது. ஆனால் அழைப்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே. தன் சீடர்களை எவ்வாறு வாங்க அடுத்த கரைக்கு போவோம் என்று சொல்லி அழைத்த இயேசு இன்று என்னையும் உங்களையும் அதே ஒரு மனநிலையோடு எல்லாரும் வாருங்கள், நான் உங்களுக்கு உன் நிலையிலிருந்து அல்ல, உன் இடத்திலிருந்து அடுத்த கரைக்கு, அடுத்த நிலைக்கு, அடுத்த வாழ்வின் இலக்குக்கு உன்னை அழைத்து செல்கிறேன் என்று இயேசு இன்று நம் எல்லாரையும் அழைத்திருக்கிறார். உயர்த்துங்க, பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. 4 இடத்திலே இது போல இந்த அக்கறைக்கு செல்வோம் என்று இந்த எல்லா நற்செய்திகளும் சொல்லுகிறது. அதே போல இயேசுடைய வாழ்க்கையிலே இந்த வல்ல செயல்கள் எப்படி எல்லாம் செஞ்சாருன்னா, ஒரு பக்கம் இயேசுடைய வல்ல செயல் நோய் நீக்குகிற வல்ல செயலாக இருந்தது, இன்னொரு புறம் பேயை ஓட்டுகிற வல்ல செயலாக இருந்தது. இந்த 2ஐயும் சீடர்கள் அடிக்கடி சந்திக்கிறார்கள், பார்த்து விட்டார்கள். நாம் கூட நிறைய நம்முடைய வாழ்க்கையில அனுபவித்திருப்போம். நமக்கு நோய் வந்த பொழுது கடவுளிடம், ஆண்டவரே, என் கடவுளே, என் இயேசுவே, என் மீது இரக்கமைன்னு கேட்கிறப்போ ஆண்டவருடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். அவருடைய நோய் நலமாக்குகிற அந்த ஆற்றலை பெற்றுக்கொள்ளுகிறோம். நோயின்றி வாழக்கூடிய நற்கருணையில் நாம் பங்கெடுக்கிற பொழுது, இறைவனுடைய வார்த்தை நமக்குள் பயணம் செல்லுகிற பொழுது, தூய ஆவியானவர் நம்மை வழிநடத்துகிற பொழுது, நோயை எதிர்த்து வாழக்கூடிய சக்தியை இறைவன் நமக்கு தருகிற நம்புகிற பொழுது இறைவனுடைய வல்ல செயல் நம்முள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இது நோய் நீங்கி இயேசு செய்கிற வல்ல செயல். இன்னும் ஒரு சிலர் அசுத்த ஆவி, பேயினுடைய சோதனை, அழகையினுடைய அங்கலாய்ப்பு. யாருக்கு தான் இல்லை? இன்னைக்கு அந்தோனியார் கோயிலுக்கு பல பேர் வருகிறோம். அந்த வேண்டுதலில் மிக முக்கியமான ஒன்று, அந்தோனியாருக்கு கடவுள் கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு வரம் என்ன? அழகையை, பேயை ஓட்டக்கூடிய ஒரு அதிகாரம். எல்லாருனாலும் இது முடியுமா அப்படின்னு சொன்னா, எந்த நபர் இறை வார்த்தை வாசிக்கிறாரோ, எந்த நபர் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கிறாரோ, எந்த நபர் ஆண்டவருடைய வார்த்தையை வைத்து ஜெபிக்கிறாரோ, எந்த நபர் விவிலிய வார்த்தையை வாழ்வாக்க முயற்சிக்கிறாரோ, அந்த நபர் புனித அந்தோனியாரை போல அவரும் ஒரு பக்தராக அல்ல, இயேசுடைய சீடராக மாறி வாழ துடித்துக் கொண்டு ஒவ்வொரு நாளும் பழகுகிறாரோ, அந்த நபரும் சொல்ல முடியும், அவரிடம் இருக்கிற பேயை விரட்ட முடியும் அப்படிங்கிற சக்தியை ஆண்டவருடைய வல்லமை தரும். இதையே நாம் சந்திச்சிருப்போம். நம்முடைய வாழ்க்கையில பேயை, நோயை ஓட்டக்கூடிய ஆண்டவரை நாம் சந்தித்திருப்போம். ஆனால் இன்று இன்னும் சற்று ஆழமாக இயற்கையின் மீதும் சக்தி வாய்ந்தவராக, இயற்கையை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகிறவராக ஆண்டவர் இயேசுவை இந்த 3 நற்செய்தியாளர்களாம் அறிமுகம் செய்கிறார்கள். வைத்துங்க, பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. நோயை பார்த்து இயேசு சொன்னார், நான் விரும்புகிறேன், குணமாகு, உன் விருப்பப்படி ஆகட்டும். அடுத்த வினாடி அப்படியே அந்த நோய் எல்லாம் நீங்கிச்சு. அப்படி நடந்துச்சு. பேயை ஓட்டுகிற பொழுது என்ன? நான் உனக்கு சொல்லுகிறேன், வாயை மூடு அப்படின்னு சொன்ன உடனே அந்த பேய் பேசாமல் சென்று விட்டது. இதெல்லாம் பார்த்திருக்கிறார்கள். ஆனால் முதல் முறையாக சீடர்கள் இயேசுவை போதகராக, ஆண்டவராக, கடவுளாக, இயற்கையே ஆட்கொள்பவராக இருப்பதை முதல் அனுபவமாக சீடர்கள் இன்று பெறுகிறார்கள். நானும் நீங்கள் அப்படிதான். எத்தனையோ வகையான புயல்கள் நம் வாழ்வில் உண்டு, போராட்டங்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு. இப்ப நான் கேட்கலாம் ஒரு வகையில, இல்லையா, இங்க யாருக்குமே பிரச்சனையே இல்லை அப்படின்னா அந்தோனியார் கோயிலுக்கு வருமா? எனக்கு போராட்டமே இல்லை, புயலே இல்லை, எந்த தேவை இல்லை, நான் நன்றி சொல்றதுக்கு மட்டும்தான் இங்க வர்றேன்னு
சொல்ல முடியுமா? வேண்டுதலே இன்னைக்கு நான் வைக்க போறதில்ல. அந்தோனியார் கோயிலுக்கு போய் நன்றி மட்டும் நான் சொல்லிட்டு வருவேன். எனக்கு ஒரு வேண்டுதல் இல்லை, ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு கவலை இல்லை, ஒரு போராட்டம் இல்லை. அப்படி யாராவது சொல்றீங்களா? இங்க இந்த கோயிலுக்கு வர்றப்பவே நம்ம எதுக்காக வர்றோம்? அந்தோனியார்ட்ட போனா, அந்தோனியார் கோயில இருக்கிற அந்த பூசையில போய் கலந்துகிட்டா நிச்சயம் என் வேண்டுதல் நிறைவேறும். என் வாழ்விலே புயலடிக்கிறது, அலையடிக்கிறது, பிரச்சனைக்கு ஓய்வே இல்லை. ஒவ்வொரு நாளும் விதவிதமான பிரச்சனைகளை நான் எதிர்கொள்ளுகிறேன், போராட்டங்களை சந்திக்கிறேன், வேரோட்டமாக வாழ நினைக்கிறேன். வாழ்விலே கொஞ்ச நாள் கூட நிம்மதியாக இருக்க முடியவில்லை. தினமும் தினமும் போராடி கொண்டே இருக்கிறேன். ஏன் எப்படி? அந்த கேள்விகள் நம்மிடத்தில் எழாமல் இல்லை, வினாக்கள் இல்லாமல் வாழ்வே இல்லை. பதிலை தேடி, ஆன்மீக பலத்தை தேடி, வரத்தை தேடி, வல்லமை தேடி, கடவுளுடைய ஆற்றலை தேடிதான் இந்த ஆலயத்திற்கு, திருத்தலத்திற்கு நாம் தேடி வந்திருக்கிறோம். Praise the Lord. Hallelujah. அப்படி பார்த்தா நோயை ஆட்கொள்ளுகிற ஆண்டவர், பேயை விரட்டுகிற ஆண்டவர், இயற்கை மீது சக்தி படைத்த ஆண்டவர், உங்கள் மீதும் உங்கள் பிரச்சனையின் மீதும் அவருக்கு அக்கறை இல்லாமலா போய்விடும், அவருக்கு கவலை இல்லாமலா போய்விடும். மீண்டுமாக சொல்லாமா? அந்த முதல் கேட்ட நாம ஒரே வார்த்தை 1 பேதுரு 5வது பிரிவு 7வது இறை வார்த்தை. என்னோட சேர்ந்து எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. உங்கள் கவலை எல்லாம், கொஞ்சம் உறக்கமா சொல்லலாம், உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டு விடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மீது கவலை கொண்டுள்ளார். இப்ப உங்க மனக்கண் முன்பாக எதெல்லாம் உனக்கு பிரச்சனை, எதெல்லாம் புயல், எதெல்லாம் போராட்டம், எதெல்லாம் கேள்வியோ அப்படியே மனக்கண் முன் கொண்டு வாங்க. இந்த கவலை உங்களை வீழ்த்தி கொண்டு இருக்கிறதா? இந்த கவலை உங்களை வாட்டுகிறதா? இந்த கவலை உங்களை திசை மாறி செல்ல வைக்கிறதா? ஏன் கடவுள் நம்பிக்கை எதற்கு? நான் எதுக்கு கடவுளை நம்பணும் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு இருக்கிறதா? சரியான நேரத்தில், இன்று இந்த நேரத்தில், இந்த ஆலயத்தில், இந்த திருப்பலியிலே நீங்கள் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். வைத்து சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அந்த கவலையெல்லாம் சாமி என்ன பண்ண சொல்றாரு? அப்படியே எடுத்துக்கோ, நீ வச்சுக்காத. அந்த கவலையை நீ வைத்துக் கொள்ளாதே. உன் வாழ்விலே புயலோ பிரச்சனையோ போராட்டமோ என்ன ஆனாலும் சரி, அதை நீ வைத்துக் கொள்ளாதே. யாரிடம் விட்டுவிடு? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. உன் பிரச்சனை என்னவோ அதை ஆண்டவரிடம் விட்டுவிடு. விட்டுவிடுன்னு என்ன அர்த்தம்? விட்டுவிடுன்னு என்ன அர்த்தம்? விட்டுவிடுன்னு என்ன அர்த்தம்? உறுதியா சொல்லுங்க. நீங்க அப்படியே டவுட்டா சொன்னீங்கன்னா திரும்பி நான் பிடிச்சுக்கிறேன்னு அர்த்தம். விட்டுவிடுன்னு என்ன அர்த்தம்? நம்ம நம்பிக்கை அறிக்கை செய்யறப்போ ஒரு வார்த்தையை கேட்பாங்க இல்லையா? எப்போ ஈஸ்டர் திருவிழாவில் குழந்தைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க, பேயும் அதன் 6 வாரங்களையும் விட்டு விடுகிறாயா அப்படின்னு கேட்டா, அப்ப மண்டை ஆட்டுவேன், நான் விட்டு விடுக்கிறேன்னு சொல்லிட்டு. வெளியில போனேன்னா வா, வச்சுக்கிறேன், என்னை எப்படி சொன்ன இல்ல, மறக்க மாட்டேன். நீ என்னை பேசின கெட்ட வார்த்தைய வாழ்நாள் முழுசு மறக்க, உன் வீட்டு பக்கம் வரமாட்டேன், விடவே மாட்டேன். எதை? நீ எனக்கு எதிராக செய்த பாவத்தை நான் அவன் மன்னிப்பு கேட்டிருப்பான், அவன் மன்னிப்பு கேட்டிருப்பா. நமக்கு எதிராக செஞ்ச பாவத்துக்கு ஐயோ நான் அவனை திட்டிட்டுனே பாவம் மன்னிப்பு கேட்டு போயிருப்பான். ஆனா அதை கேட்ட இந்த காது இருக்கு, மண்டையில போய் அப்படியே ஏத்தி வச்சிரும். என்ன சொல்லிரும்? விட்டவே மாட்டேன், விட்டுறாத. கடன் பிரச்சனை, தொழில் பிரச்சனை, கணவன் பிரச்சனை, மனைவி பிரச்சனை, பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, எதை பார்த்தாலும் சரி அதுல ஒரு நொட்டு, அதுல ஒரு குறை, அதுல ஒரு பிரச்சனையை உற்று நோக்குகிற பார்வை, எதிர்மறையான சிந்தனைகள், நேர்மறையாவே இருக்காது. எதை பார்த்தாலும் சரி அதுல ஒரு குறையை கண்டுபிடிக்கிற எண்ணம். விடவே முடியாது, என்னால் விடவே முடியாது. உண்மையா பொய்யா? இப்ப திரும்ப சொல்லுங்க, உங்கள் கவலை எல்லாம் யாரிடம் விட்டு விடுங்கள். இந்த வார்த்தையை நம்புறீங்களா? இந்த வார்த்தையை நம்புறீங்களா? நம்புனா விட்டுருங்க. இந்த வார்த்தையின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் விட்டவே மாட்டீங்க. அப்ப யார நம்பலைன்னு அர்த்தம்? யார நம்பல? பல கோயிலுக்கு போயிட்டேன்,
பக்கத்து கோயிலுக்கும் போயிட்டேன், இந்த கோயிலுக்கு வந்தா சரியான்னு சொன்னாங்க, அதனால இங்கேயும் வந்திருக்கிறேன். அப்படி அல்ல. நான் கடவுளை நம்புகிறேனா, அவரை நம்பி இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறேனா, என் பிரச்சனை என்ன, போராட்டம் என்ன, புயல் என்ன, இன்னைக்கு கொண்டு வந்து சாமி சொல்றது என்ன, அவரிடம் விட்டு விடு. நீ அதை திரும்பவும் இங்கிருந்து எடுத்து செல்லாது. மனசு அப்படியே இலகிரும். இலகுதான்னு பாருங்க. இப்போ இலகுச்சா இல்லையா? மனசுல இருக்கிற பாரம் குறைஞ்சுதா இல்லையா? இறை வார்த்தை உங்களுக்குள் பயணம் செய்தால் ஆண்டவர் உங்களுக்கான அக்கறை எடுத்திருக்கிறார் நீங்க நம்பினா, அவர் உங்கள் மீது கவலை கொண்டு உள்ளார் என்று நீங்கள் நம்பினால், உங்கள் கவலை எல்லாம் அப்படியே போயிடும். என் பனி போல மாய்ந்து விடும். என்னவா இருந்தாலும் சரி, இன்னைக்கு கொண்டு வாங்க. இந்த மறைவரை முடிந்த பிற்பாடு பீடத்துல ஒரு வெள்ளை துணியை மறிப்பாங்க இல்லையா? அதில் கொண்டு வந்து எதை வைப்போம்? ஆண்டவருடைய பிரசன்னமாக மாறுகிற அந்த நற்கருணைக்கு முன்பாக நாம் கொண்டு வருகிற அப்பத்தையும் ரசத்தையும் காணிக்கையா ஒப்பு கொடுப்போம். அப்ப என்ன செய்றீங்க? உங்க வீட்டுல நீங்க இப்ப சுமந்து இருக்கிற பெரிய போராட்டம், பெரிய பிரச்சனை, பெரிய சவால், தீர்க்கவே முடியல, எதிர்கொள்ளவே முடியல, என்னால தாங்க முடியல, ஏன் தற்கொலை என்ன கூட வருகிறது, எதுக்குடா இந்த வாழ்க்கையை நினைக்க தோணுது, கேள்வி கேட்டே எனக்கு பதிலே கிடைக்கல, முடியவே இல்லை, எதெல்லாம் உனக்கு வினாவாக இருக்கிறதோ அதை அப்படியே கொண்டு வந்து ஆண்டவரிடம் விட்டு விடுங்க, விட்டு விடுங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அதை பத்தி நீங்க நினைக்கவே வேண்டாம், மறந்துருங்க. மறப்பது நல்லது, மறப்பது நல்லது. நமக்கெல்லாம் பரீட்சையில மறந்துடுறோம் இல்லையா? உண்மையா? அப்ப எல்லாருமே பரீட்சையில பாஸ் ஆகி 1லேருந்து 10, 12 காலேஜ் எல்லாம் படிச்சிருப்பீங்க. ஒரு முறையாவது எல்லா கேள்விக்கும் பதில் எழுதிருக்கீங்களா? எத்தனை சாய்ஸ்ல விடுறோம் இல்லையா? எத்தனை மறந்து போயிருது இல்லையா? அதே மாதிரி கவலைகளையும் மறக்க பழகி கொள்ளுகிற நாள் இந்த நாள். வைத்து சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். எல்லா கையும் மேல வரட்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஏன் நான் கவலையின்றி வாழ வேண்டும்? எதற்காக மறக்கணும் அப்படின்னா, என் ஆண்டவர் என்னை அழைத்தவர், வா அக்கறைக்கு, நீ இங்க இருக்க வேண்டாம், உன் கவலையோடு இருக்க வேண்டாம், உன் பிரச்சனையோடு வாழ வேண்டாம், நான் அதை பார்த்துக்கிறேன், நீ வா, நான் உன்னை கூட்டிட்டு போறேன். யார் உன்னை அழைத்து செல்வது? ஆண்டவர். அவருடைய படகிலே நீ ஏறிவிட்டாய். யாரோட படகில் ஏறிட்ட? அவர் உன்னை கடலில் ஏற்றி விட்டார், படகில ஏற்றி விட்டார். அவர் தான் துடுப்பு போடுகிறார், அவர் தான் அந்த திசையை நிர்மாணிக்கிறார். அப்படிங்கிறப்போ நீ யார் உள்ள போயிட்டு சைடு லெப்ட் போ, ரைட்டு போ, எனக்கு இது வேணும்னு கேட்கறக்கு, எனக்கு அது வேணும்னு கேட்கறக்கு, எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை சொல்றதுக்கு, எல்லாவற்றையும் அவரே பார்த்து கொள்வார். காரணம், என் ஆண்டவர் என் மீது கவலை கொண்டுள்ளார். பழைய மொழிபெயர்ப்புல என் மீது அக்கறை கொண்டுள்ளார் ஆண்டவர். வைத்துங்க, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கையை மனசோட நெஞ்சில சேர்த்து வச்சுக்கோங்க. சொல்லுங்க அதே வார்த்தையா, ஆண்டவரே என் கவலைகளை எல்லாம் உன்னிடமே இன்று விட்டு விடுகிறேன். ஏனென்றால் என் மீது நீர் கவலை கொண்டுள்ளீர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 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 இப்போ எல்லா கவலையும் இங்கே கொண்டு வந்து விட்டீங்க, அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் கடவுள் என்ன செய்கிறார்? இன்னைக்கு அந்த கல்வாரி ஆண்டவரை சந்திக்கிற அந்த திருப்பலியில அவங்க கலிலேயா கடலுக்கு போறாங்க. கலிலேயா கடல் அது எப்படி உருவாகிறது அப்படின்னு பார்த்தா, வடக்குல பனியாஸ் அப்படிங்கிற இடத்துல இருந்து அந்த கடல் நீர் ஊற்றெடுத்து வருகிறது. அங்கே நிறைய பாறைகள் இருக்கும். நீங்கள் இன்னுமே எகிப்து தேசத்துக்கு பிரயாணம் செய்தீங்கன்னா அங்கே பார்க்கலாம். இஸ்ராயல், ஜோர்டான் அந்த பகுதியில் போகிறவ பார்க்கலாம். நிறைய பாறைகள் சூழ்ந்த இடம். அந்த பாறையினுடைய இடுக்கிலிருந்து அப்படியே அந்த நன்னீர் பீரிட்டு அப்படியே மேலே எழுந்து வருகிறது. அப்படி வருகிற நீர் அப்படியே அழகா நன்னீராக கலந்து வந்து அந்த கலிலேயா கடலில் கலக்கிறது. அதை கடல்னு சொல்லலாம், நம்முடைய மொழியில சொல்லலாம் அப்படின்னா பெரிய ஏரி, கண்மாய் அப்படின்னு கூட சொல்லலாம். பார்த்துருக்கீங்களா ஏரியெல்லாம்? கோயம்புத்தூர்ல கொஞ்ச நாள் ஏரியெல்லாம் இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் ஏரியெல்லாம் புதுசா கொண்டு வர்றாங்க. நம்ம கோயம்புத்தூர்ல எங்க ஏரி இருக்குது? நல்ல ஏரி, தண்ணீர் நம்ம கண்ணில் படுற மாதிரி வாழாங்குளம் இருக்கு இல்லையா? போய் பாருங்க. அதை விட பல மடங்கு பெரியதாக இந்த கலிலேயா கடல் இருக்கு. அதனாலதான் அந்த கடல் அழைக்கிறாங்க. அந்த பெரிய ஏரி அதுதான் நீர் ஆதாரம் 3 நாடுகளுக்கு, யோர்தான் நாட்டுக்கு, இஸ்ராயல் நாட்டுக்கு, பாலஸ்தீன நாட்டுக்கு. இன்று வரை அது நன்னீராக, நீர் ஆதாரமாக இருக்கிறது. அதை வச்சு நல்ல நீர் மேலாண்மை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ வடக்கிலிருந்து அந்த தண்ணி எழுந்து வருது. இயேசு ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை மேற்கிலிருந்து அந்த கிழக்கு திசை நோக்கி அழைத்து செல்கிறார்.
இதுதான் அங்க இருக்கிற ஒரு சின்ன ஒரு புரிதல். அப்படி போகிற பொழுது என்ன ஆகுறது அப்படின்னா, ஒரு பக்கம் நிறைய அடர்ந்த மலைகள் குன்றுகள் சூழ்ந்திருக்கிறது, இன்னொரு பக்கம் பள்ளத்தாக்கு. இப்ப கோயம்புத்தூர் புவர் மேன்ஸ் ஊட்டி, ஏழைகளின் ஊட்டின்னு கூப்பிடுறாங்க. காரணம் என்ன? மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய பள்ளத்தாக்கில் இருக்கின்ற காற்று நமக்கு கிடைப்பதால் குளிர்ந்த காற்று, குளிர்ந்த பருவநிலை, அருமையான ஒரு சூழல் கோயம்புத்தூருக்கு மட்டும் கிடைச்சிருக்குது. நல்ல ஒரு தண்ணீரும் நல்ல காற்றும் இருந்தா எந்த மனுஷனுக்கு பிடிக்காது? உலகத்திலே 2வது சிறந்த தண்ணீர், அருமையான பாதுகாப்பான இடமாக இந்த கோவை இருக்கிறது என்று சொன்னால், ஒரு பக்கம் நமக்கு கிடைக்கிற அந்த பள்ளத்தாக்கு காற்று, அதே ஒரு சூழலை இன்னைக்கு நீங்க கலிலேயா போனீங்கன்னா அந்த கப்பல்ல பயணம் செய்யலாம். கண்டிப்பா ஒரு திசையில அவங்களை கூட்டிட்டு போவாங்க. அந்த காற்றை இன்றும் நம்மால் அனுபவிக்க முடியும். அவ்வளவு அருமையா இருக்கும் இந்த பள்ளத்தாக்குல இருந்த காற்று. மேற்கு திசையில மலைகள் இல்லை, அதனால அந்த குன்றுகள் இருந்து வருகிற காற்றுகள் எல்லாம் அப்படியே ஒன்றாக சேர்ந்து மேற்குல போய் அங்கிருந்து அந்த காற்று அப்படியே அந்த கடல் தண்ணியில வீசும். ஒரே திசையில சில சமயத்துல காற்று அதிகமா வருகிற பொழுது அந்த அலைகள் கொஞ்சம் அதிகமாக மேல் எழும்பி செல்லும். எந்த அளவுக்கு வரும் அப்படின்னா 20 மீட்டர். 20 மீட்டர்னா எவ்வளவுங்க? 1 மீட்டர் 3 அடி. 20 மீட்டர்னா 60 அடி உயரத்துக்கு அலைகள் வரும். இவர்கள் போன படகு, இது அப்படியே கற்பனை செஞ்சு பாருங்க, வேற எங்காவது போயிட போறீங்க. நான் சொல்றது அந்த படகுக்குள்ளேயே நீங்க இருக்கிறீங்க இல்லையா? அந்த படகுக்குள்ளே இருக்கிறீங்க. அப்ப அவ்வளவு காற்று வீசுகிற பொழுது அந்த அலைகள் இயல்பாகவே மேல் எழும்பி கீழ் வரும். ஆனால் அந்த படகு வேற எந்த திசைக்கும் போகாது, அதுக்குள்ளேயே சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கும். ஒரு சுழல் காற்றை போல இன்னைக்கு போனாலும் அந்த அனுபவத்தை நீங்களும் நானும் நிச்சயமாக பெற முடியும். இதுதான் அந்த சூழல், அந்த இடத்துல சூழல இருக்கிறது. அப்ப பெரிய ஒரு கொந்தளிப்பு, பெரிய காற்று வீசுகிறது, அலை வீசுகிறது. அந்த அலைகள் 20 மீட்டர் மேல போய் கீழே வருது. இந்த சீடர்கள் படகிலே படகுகளை துடுப்பை போட்டுக் கொண்டு இருக்கிறார்கள். 2 வகையான மனிதர்கள் அங்க பார்க்கிறோம் இல்லையா? ஒரு பக்கம் பேரிரைச்சல், ஒரு சப்தம், அந்த நீர் மேல் எழும்பி கீழே வருகிறது. இன்னொரு பக்கம் ஒண்ணுமே நடக்காத மாதிரி இயேசு ஆண்டவர் சொல்லுங்க, வேற எங்காவது போயிட போறீங்க? இங்க ஒரு சிலர் கொட்டாயில வருது, வரக்கூடாது கோயிலுக்கு வந்தா இல்லையா? இயேசு என்ன செய்து கொண்டு இருக்கிறார்? தூங்கி கொண்டு இருக்கிறார். உண்மையிலே இயேசு தூங்கி இருப்பாரா? நான் இவ்வளவு பெரிய நீண்ட விளக்கு கொடுத்த இல்லைங்களா? அவ்வளவு பெரிய இரைச்சல் கேட்கிறது, காற்று வீசுகிறது, அலை இவ்வளவு தூரம் போகுது. இவங்க போன படகு அவ்வளோ பெரிய படகா, அந்த தண்ணி உள்ள போகாத அளவுக்கு. எப்படியும் தண்ணி அந்த கடல்ல அந்த படகுல போய் கட்டாயம் பட்டிருக்கும். தண்ணி எல்லாருடைய முகத்திலையும் அடிச்சிருக்கும். சீடர்கள் கத்துன்னு கத்துறாங்க, ஐயோ ஆண்டவரே சாக போகிறோமே. என்ன வார்த்தை பயன்படுத்துறாங்க? சத்தமா சொல்லுங்க, பத்தாது, சத்தமா சொல்லுங்க. உங்களை இப்போ நான் கத்தி எடுத்து குத்தன எப்படி கத்துவீங்க? எப்படி இருக்கும்? உயிர் போறப்ப எப்படி ஒரு மனசு இருப்பான்? ஆக்சிடென்ட் ஆகிறப்ப எப்படி ஒரு நம்ம சத்தம் போடுவோம் இல்லைங்களா? அந்த அளவுக்கு சீடர்கள் பயந்து அஞ்சி நடுங்குகிறார்கள். இயேசு 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 தூங்கிட்டு இருக்கார். நம்ப முடியுதா? நான் உங்களை தான் கேட்குறேன், எனக்கு சொல்லிக் கொடுங்க. இவ்வளோ பெரிய சத்தம் கேட்குது, பேரிரைச்சல் இருக்குது, புயல் அடிக்குது, அலை அடிக்குது, தண்ணி படகளோடு சீடர்களுக்கு ஐயாமன் கத்துறாங்க. அவங்களால துடுப்பு போட முடியல, சாகர நிலைமைக்கு போயிட்டாங்க. அப்படி கத்துறாங்க. இயேசு தலையணை வைத்து தூங்கி கொண்டு இருந்தார். நல்லா சொகுசா. ஒரு சிலர் நம்ம வீட்டில் செய்வோம், என்ன எழுப்புனாலும் சரி அந்த டேஷ் 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 எந்திரிக்கவே எந்திரிக்காது. யார் எழுப்புவோம்? அன்பே, ஆருயிரே, பண்பே, பாசமே, என் அமுதே, தேனமுதே, உன்னை வாயார நான் போற்றி புகழ்ந்து கொஞ்சி விளையாடுகிற தங்கமே, என் பொன்னே, மானே, மாணிக்க தேனே, எந்திரின்னு சொல்ற அதே வாய் 2 நாள் கழிச்சு, 3 நாள் கழிச்சு, 4 வாரம் கழிச்சு ஸ்கூலுக்கு அது சரியான நேரத்துக்கு எந்திரிக்கலன்னா எழுப்புறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி நம்ம எழுப்புறோம். இந்த சீடர்கள் பாருங்க, இவ்வளவு சத்தம் போடுறப்போ இயேசு தூங்கி கொண்டிருந்தார்னு இருக்கு. இதை நம்ப முடியுதா? இயேசு உண்மையிலே தூங்கினாரா? ஹலோ, தூங்கலையா? அப்ப நடிச்சாரா இயேசு? பைபிளுக்கு எதிராக பேசுறீங்களா? நடிச்சாரா? இப்பதாங்க நம்ம அந்த வார்த்தையை மனம் வச்சுக்கணும். உன் கவலை எல்லாம் யாரிடம் போட்டு விடு?
அவர் உன் மீது அக்கறை கொண்டுள்ளார், கவலை கொண்டுள்ளார். அவ்வளவுதான். இப்ப நீங்களே பிரசங்க வைக்கலாம். சீடர்கள் ஏன் பயந்தார்கள்? ஏன் நடுங்கினார்கள்? ஏன் அஞ்சினார்கள்? ஏன் அலறினார்கள்? ஏன் கத்தினார்கள்? ஏன் கதறினார்கள்? ஏன் புலம்பினார்கள்? ஏன் உயிர் மீது அச்சம் கொண்டு சாக போ, உனக்கு கவலை இல்லையா, ஒரு போட்டு உசிப்பி எடுத்து அப்படித்தான் எழுப்பியிருப்பாங்க. ஏன் அப்படி செய்தார்கள் சீடர்கள்? எது குறைஞ்சு போச்சு? எது அவர்களுக்கு பெருசா தெரிஞ்சது? ஆண்டவரே, உண்மைதான், நீங்க தான் என்ன கூப்பிட்டீங்க, நான் உங்களை நம்பி தான் இந்த படகுல ஏறினேன், அக்கறைக்கு என்ன அழைச்சிட்டு போறேன்னு சொன்னீங்களே, நட்டுக்காட்டுல விட்டீங்களே, நடுக்கடல்ல விட்டீங்களே, நான் மூழ்கி போறேனே, எனக்கு இப்படி புயல் அடிக்குது, இப்படி காய்ச்சல் அடிக்குது, இப்படி பிரச்சனை வந்துருச்சு, இப்படி போராடிக்கிட்டு இருக்கிறேன், நான் சாக போறேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? கேட்டிருக்கீங்களா இல்லையா? உண்மையா பொய்யா? கடவுளையே கேள்வி கேட்கிற அளவுக்கு இந்த மனுஷன் துணிச்சல்காரன் ஆயிட்டான். உங்களை ஏன் சொல்லணும், நான் என்ன சொல்லிக்கிறேன்? அவ்வளவு தைரியம். யார கேள்வி கேட்கறதுக்கு? அவ்வளவு மூளை நமக்குள்ள சாமி கொடுத்துருக்கிறார், சாமிக்கு எதிராகவே பேசுறதுக்கு. எனக்கு கடல்ல நான் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன், சுழல் என்னை சுத்திட்டு இருக்குது, காத்து இப்படி வீசுது, பணத்துல போராட்டம், குடும்பத்துல போராட்டம், பொண்டாட்டி பேரை கேட்டாலும் எனக்கு பிடிக்கல, புருஷனை பார்த்தாலும் எனக்கு பத்திக்கிட்டு வருது, அந்த ஸ்கூலுக்கு போனா, இந்த இடத்துக்கு போனா, அந்த சூழ்நிலையை சந்திச்சா, கடைக்கு போனா, எல்லா பக்கம் கடன் பிரச்சனை, எனக்கு வியாதி தீரவே மாட்டிக்குது, இவ்வளவு தர வேண்டிக்கிறேன்னு, எங்க கடவுளை போனேன், எங்க போனீங்க? இப்படி நான் கேட்டுக்கொண்டே இருக்கிற பொழுதெல்லாம் கடவுள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்னு அர்த்தம்? என்ன செய்து கொண்டிருக்கிறார்? என்னை பொறுத்தவரையில் அவர், சொல்லுங்க, உறங்கி கொண்டிருக்கிறார். உறக்கம் என்பது என்ன? இந்த சமயத்துல எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கடவுளுடைய அற்ற நிலை, absence of God. கடவுளை நினைக்காமல் என் பிரச்சனை அதிகமாக நான் நினைத்து கொண்டே இருந்தால் கடவுள் என்னை பொறுத்தவரையில் உறங்கி கொண்டுதான் இருக்கிறார். ஆண்டவரே, எனக்கு இருக்கிற பிரச்சனை ரொம்ப பெருசு, அதையே நான் நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன்னா, அதனால மூழ்கி போயிட நம்பிக்கிட்டே இருந்தேன்னா, என் கூடவே கடவுள் இருக்கிறாரு, அவரை நான் பார்க்கல, என்னை சுத்திலும் அடிக்கிற புயலை பார்த்து பார்த்து பயந்து போய் நான் செத்துருவேன்னு அஞ்சி கொண்டு இருக்கிறேன். அப்ப நானும் அதுபோல ஆவனா ஆக மாட்டேனா? புயலை கண்டு பயந்து என்னிடம் இருக்கிற கடவுளுடைய பிரசனத்தை உணராவிட்டால் மூழ்குவேனா எழுவேனா? எல்லாருமே சொல்லுங்க. நீங்களா மூழ்குவதற்காக, உங்களை சாகடிப்பதற்காகத்தான் கடவுள் இயேசு ஆண்டவர் இன்னைக்கு இந்த படகுல ஏற்றி உங்களை இங்க கூட்ட வந்தாரா? இல்லை, வாழ்வதற்காகவே இந்த மனிதத்தை கடவுள் கொடுத்து இருக்கிறார். உயிருள்ள பிரசன்னத்தோடு ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். நீ நம்பிக்கையில் குன்றுவனாய ஒழிய ஆண்டவர் ஒருபோதும் உன்னை கைவிடுவதே கிடையாது. சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு நன்றி. என்ன பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, என்ன சவாலாக இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கு அது ஒன்றுமே இல்லை. எனக்கு தாது பெருசு, எனக்கு தாது பெரிய போராட்டம். ஆனால் அந்த போராட்டத்தை விட, என்னை விட, போராட்டத்தை விட எனக்குள் இருக்கிற ஆண்டவர் பெரியவர். வைத்து சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். ஆற்றல் மிகுந்தவர், பிரைஸ் தி லார்ட். அவர் சொன்னா நடக்கும், பிரைஸ் தி லார்ட். அதைத்தான் நம்பிக்கை கொள்ள வேண்டும். இப்ப ஏன் என்ன செய்வார் அப்படின்னா, எந்திரிச்சு ரொம்ப சாதாரணமா இயற்கையே பார்த்து கட்டளையிடுவார். என்ன சொல்கிறார்? ஏன் சொல்லுகிற வார்த்தை என்ன? என்ன சொல்ல? இறையாதே சும்மா இரு. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் அமைதியான்னு சொல்லி இருக்குது. சும்மா இரு. வீட்டுல நான் நீங்களும் பேசிக்குவோம் இல்லைங்களா? உண்மையா பொய்யா? பெரியவங்க யாராவது தொண்ண படா படா சிறு சிறு கடுன்னு பேசிட்டே இருந்தா ஒரு ஸ்டேஜ் வரல கேட்போம். கேட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன சொல்லுவோம்? ப்ளீஸ். தமிழ் வார்த்தை தான் நம்ம சொல்றோமா இல்லையா? சும்மா இரு. இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி கூட நீங்க சொல்லி பாருங்க, நல்லா இருக்கும் இல்லையா? இறையாத சும்மா இரு. அப்படி சொன்னா அந்த ஆள் கேக்குதா? கேக்குதா இல்லையா? நம்ம வீட்டிலேயே இருக்கிற ஆளுங்க, பக்கத்து வீட்டு ஆள் கூட வேண்டாம், வீட்டிலே இருக்கிற அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், குழந்தையா இருக்கலாம், தாயா இருக்கலாம், தகப்பனா இருக்கலாம், பாட்டியா இருக்கலாம், தாத்தாவா இருக்கலாம், யார் வேணா இருந்துட்டு போறாங்க. உங்க வீட்லயே ஒரு இறைச்சல் வருகிறது, ஒரு புயல் அடிக்கிறது, ஒரு போராட்டம் அடிக்கிறது, அதுல ஒரு நபர் எழுந்து நின்று இறையாத கொஞ்ச நேரம் சும்மா இரு அப்படின்னு சொன்னா அந்த நபர் கேட்டுட்டு சும்மா இருப்பாரா? இத சொல்றதுக்கு
கேட்கிறோமா இல்லையா? நம்மளால அடக்கவே முடியாது, யாரையும் அடக்க முடியாதுங்க, மனுஷனையும் அடக்க முடியல. ஆனால் ஆண்டவர் இயேசு இந்த வார்த்தையை சொன்னவுடன் 20 மீட்டர் உயரம் வாய்ந்த காத்து, அவ்வளவு தண்ணி, அவ்வளவு பேர் இறைச்சல், சீடர்கள் பதறி பதட்டத்தோடு படபடப்பா துருதுருன்னு ஐயோ ஆண்டவரை சாகரவேன்னு சொன்னப்போ அவ்வளவு போராட்டத்தோடு இருந்த சீடர்களுக்கு அது புரியல. ஆனால் இயேசு ஆண்டவர் எழுந்து நின்ற இறையாதே அமைதியான்னு சொன்ன உடனே அப்படியே அடங்கிட்டு. இறைவன் அவ்வளவு வல்லமை சக்தி வாய்ந்தவர். வைத்து சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நீ என்ன பிரச்சனை வேணா மனசுல வச்சுக்கோங்க, ஆனால் அதை விட ஆண்டவர் உன்னிடத்திலே வல்லமையாக செயல்படுவார் என்பதை மட்டும் ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். எதையும் இழந்து விடலாம், நம்பிக்கையை மட்டும் இழக்க கூடாது. வைத்து சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஏன் நம்பிக்கை இழக்க கூடாதுன்னா, அந்த நம்பிக்கையை தொடங்கி அதை வழிநடத்துகிற, அதை நிறைவு செய்கிற ஆண்டவர் இயேசுவின் மீது கண்களை பதிய வையுங்கள். வைத்து சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கை யாரு நமக்கு கொடுக்கல, கடவுள் தான் கொடுத்தார். அந்த கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருப்பதால் என்னை சுத்தி வருகிற பேரரைச்சல் என்னவாக இருந்தாலும் சரி, அவர் பார்த்துக் கொள்வார். எந்திரிச்சு இறையாதே, சும்மா இருனா, அவர் சொன்னால் நடக்கும், நான் சொன்னால் நடக்காதது, நான் சந்திக்கிற பிரச்சனைக்கு தீவாகாதது இயேசுவினால் முடியும். இந்த இறையாதை சும்மா இருங்கிற வார்த்தை யாருக்கு பயன்படுத்தினார்னா, பேய் பிசாசுக்கு இயேசு ஆண்டவர் பயன்படுத்தினார். அந்த தண்ணீரை பார்த்து, அலைகளை பார்த்து இஸ்ராயல் மக்கள் என்ன நினைச்சாங்கன்னா, இது பேய் வாழ்கிற இடம், இந்த அலைகள் எல்லாம் சாத்தான அழகையை சொல்லுகிற இடம் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. அதனாலதான் அதே வார்த்தை இயேசு அங்க பயன்படுத்துகிறார். அதே போலத்தான் நானும் நீங்களும் உங்கள் வீட்டிலும் சரி வெளியிலும் சரி எல்லாம் சந்திக்கிற பிரச்சனைகள் அலைகள் போல நம் மத்தியில எழுந்து அப்பொழுது வந்து கொண்டே இருக்கும். அப்பொழுதெல்லாம் என்ன சொல்லணும், எத்தனை அலைகள் வந்தாலும் சரி, இந்த அலைகளுக்கு மத்தியிலே நான் கடவுளோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். வைத்து சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். அவர் என் உடன் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. 3 இறைவார்த்தை மனசுல பதிய வையுங்கள். திருப்பாடல்கள் 106 9வது இறைவார்த்தை. அவர் செங்கடலை அதட்டினார், அது உலர்ந்து போயிற்று. சொல்லுங்க எல்லாருமே, சொல்லுங்க, பைபிள் வார்த்தை தாங்க இது, என்னோட சேர்ந்து சொல்லுங்க. அவர் செங்கடலை அதட்டினார், அது உலர்ந்து போனது. அப்ப மக்கள்லாம் என்ன எங்க போனாங்க? உலர்ந்த தரைகளுக்கு நடுவிலே சென்று அக்கறையை அடைந்தார்கள். ஆண்டவர் அதட்டினால் செங்கடல் 2ஆக பிளந்துருச்சு. உனக்கு அது போல என்ன பிரச்சனையில மூழ்கிற மாதிரி இருக்கிறையோ, இன்னைக்கு அதை கொண்டு வந்து நினைச்சுக்கோங்க, அவர் உலர்ந்த தரையாக அதை மாற்றுவார். வைத்துங்க, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. திருப்பாடல் 65:7 சொல்லி தருகிறது, கடல்களின் இரைச்சலையும் அவற்றின் அலைகளின் ஓசையும் மக்களின் அமளியையும் அவர் அடக்குகின்றார். என்னோட சொல்லுங்க, கடல்களின் இரைச்சல்களையும் அவற்றின் அலைகளின் ஓசையையும் மக்களினங்களின் அமளியையும் அடக்குகின்றார். அமளி துமளி செய்யாத வீடு, அமளி துமளி சந்திக்காத நபர் வாழ்க்கையில இருக்கிறீங்களா? அமளின்னா என்ன, துமளின்னா என்ன? பக்கத்து வீட்டுல பங்காளி வீட்டுல சண்டை போட்டா எட்டி பார்த்தா, ஹை ஜாலி, இன்னும் கொஞ்சம் அடிச்சுக்கோ, எவ்வளவு என்னை பாடுபடுத்தின சொல்லியிருப்போம். அமளியை ரசிக்கிற நானும் நீங்களும் இல்லைங்களா? நிறுத்த முடியாது, அடக்க முடியாது. அதுல ரசிப்பு தன்மை, பிறரை துன்புறுத்தி இன்பம் காதலை கூட ஒரு சிலருக்கு துன்பத்துல இன்பம் காணுதுல ஒரு இன்பம் இருக்கும், ஒரு அலாதி சுகம் இருக்கும். ஆனா இன்னைக்கு சாமி என்ன சொல்லி தராருன்னா, அது கடலுடைய இறைச்சலா இருந்தாலும் சரி, பேர் அலைகளுடைய ஓசையா இருந்தாலும் சரி, மக்களுடைய அமளியா இருந்தாலும் சரி, அதையும் ஆண்டவர் அடக்குவார். வைத்து சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. 3வது வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்ச பைபிள் வார்த்தையில இது ஒண்ணு. திருப்பாடல் 107:29வது வார்த்தை இவ்வாறு சொல்லி தருகிறது, புயல் காற்றை அவர் பூந்தென்றலாக மாற்றினார், கடல் அலைகளும் ஓய்ந்து விட்டன. என்னோட சொல்லுங்க, புயல் காற்றை அவர் பூந்தென்றலாக மாற்றினார், கடல் அலைகளும் ஓய்ந்து விட்டன. நீங்க உங்க பிரச்சனை எல்லாம் கொண்டு வாங்க. நான் முதல்ல சொன்னதுல இல்லையா, என்னென்ன பிரச்சனை, என்னென்ன சவால், என்னென்ன தோல்விகள், என்னென்ன கேள்விகள் உங்களுக்கு இருக்கு, அதெல்லாம் கொண்டு வாங்க. இதை அப்படியே கடவுள்கிட்ட கொண்டு வந்து விட்டுருங்க, கடவுள்கிட்ட கொண்டு வந்து விட்டுருங்க. அவர் வார்த்தை என்ன சொல்லி தருது, புயல் காற்ற பூந்தென்றலாக மாற்றுவார். பூந்தென்றல் எப்படி இருக்கும்?
புயல் காத்து எப்படி இருக்கும்? இவ்வளவு நேரம் அதான் அடிச்சது இல்லையா? இவ்வளவு நேரம் புயல் காத்தா நம்மளை போட்டு வாட்டுன்னு மாட்டி பாடுன்னு படுத்தி கொண்டு வந்து உட்கார வச்சிருச்சு. ஆனா சாமி என்னவா மாத்த போறாரு இப்ப? பூந்தென்றலாக. பூந்தென்றல என்னங்க அர்த்தம்? இனிமையான காற்று. வழக்கமா காற்றை நம்ம எதுல பார்த்து அடையாளம் கண்டுகொள்வோம்? மரங்களை பார்த்து, இலைகள் அப்படியே அசைவதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனா இங்க என்ன சொல்லுதுன்னா, பூந்தென்றல் காற்று அப்படின்னா பூவில இருந்து வருகிற காத்து. அந்த பூ அசையுது பாருங்க, அதுல இருந்து வர சின்ன மெல்லிய காற்று போல என்னுடைய புயலை கடவுள் அடக்கக்கூடியவராக இருக்கிறார். இது சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. உங்களுக்கு என்னென்ன பிரச்சனையும் எனக்கு தெரியல, ஆனால் கடவுளுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் இன்னைக்கு கொண்டு வந்து விட்டுருங்க. விட்டுட்டு வீட்டுக்கு போங்க, தூக்கிட்டே போகாத. நான் போனேன், ஜெபிச்சுட்டு வந்தேன், பார்க்கலாம் அப்படி நினைச்சேன்னா பிரச்சனைய தூக்கிட்டு போறீங்கன்னு அர்த்தம். இங்கே விட்டுட்டு போங்க. அதை ஆண்டவர் பூந்தென்றலாக மாற்றி விடுவார். பிரைஸ் தி லார்ட். கடல் அலைகளும் ஓய்ந்து விட்டன. இந்த வார்த்தை மனசுல வைங்க. உன் வாழ்விலே இதுவரை நீ சந்தித்து வந்த போராட்டம் இன்றோடு சத்தமா சொல்லுங்க, ஓய்ந்து விட்டது. சொல்லுங்க, உன் போராட்டம் ஓய்ந்து விட்டது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கடவுளுடைய வல்லமை உன்னிடத்திலே செயல்படும். இறை வார்த்தை உன்னோடு பயணிக்கும். ஆண்டுடைய பிரசனம் உன்னோடு வரும். தூய ஆவியானவர் உனக்குள் இருந்து உன்னிடத்திலே அவர் செயல்படுவார். புயல் காற்றோ, கொந்தளிப்போ, இரைச்சலோ எது வந்தாலும் சரி, எல்லாவற்றையும் ஆண்டவர் நான் விட்டுவிட்டேன், இனி அவரின் வாழ்விலே பூந்தென்றலாக வருவார். எல்லாம் ஓய்ந்து விட்டது. பிரைஸ் தி லார்ட்.